السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. மதிப்புக்குரிய சகோதரர்களே, நவீன சவால்களுக்கு மத்தியில் இஸ்லாமிய வியாபாரம் என்ற தொடர் வகுப்பிலே நேற்றைய தினம் வட்டி சம்பந்தப்படுகின்ற சில வியாபார முறைமைகளை நாங்கள் பார்த்தோம். இன்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாராரை பற்றி எச்சரித்து சொன்னார்கள். அந்த எச்சரிக்கை சில நேரம் வியாபாரங்களோடு சம்பந்தப்படுகின்ற காரணத்தினால் அந்த ஹதீஸை பற்றி விளக்கத்தை எங்களுக்கு பார்க்கலாம். முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: லிகுல்லி காதிரின் லிவாஉன் யௌமல் கியாமா. நாளை மறுமை நாளையில் இந்த உலகத்தில் யாரெல்லாம் ஏமாற்றுகிறார்களோ, துரோகம் செய்கிறார்களோ, இந்த ஏமாற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு கொடி கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள். ஒரு ஃப்ளாக், மறுமை நாளையில் ஒரு கொடி கொடுக்கப்படும். யுர்ஃபஉ லஹு பிகத்ரி கத்ரிஹி. அவனவன் இந்த துனியாவில் எந்த அளவுக்கு ஏமாற்றம் செய்தானோ, பொறுத்தல் இருக்கிறான், அவன் 110% ஏமாற்றம் செஞ்சிருப்பான். அவனுக்கு கொடுக்குற ஃப்ளாக், அந்த கொடி ஒரு அளவு உயரமாக இருக்கும். இன்னொருத்தர் இருப்பார், அவர் ஒரு 40% ஏமாற்றி இருப்பார், அவருக்கு கொடுக்குற கொடி அதை விட உயரமாக இருக்கும். இன்னொருத்தர் ஒரு 75% ஏமாற்றம் செஞ்சிருப்பாருன்னு வைங்களேன், அவருடைய கொடி இன்னும் உயரமாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுர்ஃபஉ லஹு பிகத்ரி கத்ரிஹி. அப்போ ஒவ்வொரு ஏமாற்றம் செய்யக்கூடியவனுடைய கொடியோட சைஸும் எதை வச்சு தீர்மானிக்கப்படும் என்றால், அவன் செய்கிற ஏமாற்றத்தை வச்சு தான், அவன் செய்கிற துரோகத்தை வச்சு தான் கொடி எந்த அளவுக்கு உயரும் பணியும் என்பதை தீர்மானிக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, வியாபாரம் என்று வருகிற நேரத்தில் இந்த பொய், ஏமாற்றம், களவு, கலப்படம் இதெல்லாம் சம்பந்தப்படுற காரணத்தில் இந்த ஹதீஸங்களுக்கு இந்த கிளாஸில் கொஞ்சம் பார்த்தால் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏனென்றால் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான்: இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. அல்லாஹ் அமானிதங்களை யாரிடம் ஒப்படைக்க வேண்டுமோ அவரிடம் ஒப்படைக்குமாறு அல்லாஹ் ஏவுகிறார் என்ற ஒரு குர்ஆன் வசனம் சூரத்து நிசாவினுடைய 58வது வசனமும் சொல்கிறது. இன்னொரு குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் தஆலா வியாபாரத்தை பற்றி சொல்கிற நேரத்தில், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில். நீங்கள் மக்களுடைய பொருளாதாரத்தை பாத்திலான முறையில் சாப்பிட வேண்டாம், அநியாயமான முறையில் சாப்பிட வேண்டாம். இல்லா அன் தகூன திஜாரத்தன் அன் தராதி மின்கும். நீங்கள் 2 பேரும் பொருத்தத்தோடு செய்கின்ற வியாபாரத்தில் வரக்கூடிய அந்த பொருளாதாரத்தை தவிர, அதில் வரக்கூடிய ப்ராஃபிட்டை தவிர நீங்கள் அநியாயமான முறையில் சாப்பிடாதீங்க அப்படின்னு அல்லாஹு தஆலா ஆர்டர் போடுகிறார். இந்த குர்ஆன் வசனத்தை நாங்கள் விளங்கணும். ஏற்கனவே பார்த்த ஹதீஸ் என்ன, யாரெல்லாம் ஏமாற்றம் செய்கிறார்களோ அவனவன் எந்த அளவுக்கு ஏமாற்றுகிறாரோ அதுக்கேற்ற சைஸில் கொடி கொடுக்கப்படும். அப்போ மறுமையில் யாருக்கும் தப்பே இல்லாது. இப்போ இந்த துனியாவில் வேணும்னா, இப்போ உதாரணம் வைங்களேன், நான் பிஸ்னஸில் ஒருத்தர் ஏமாற்றிட்டு அவர் 4 பேர்கிட்ட சொல்லுவார், இந்த ஆள் இப்படியெல்லாம் ஏமாற்றம் செஞ்சிட்டார் அப்படின்னு. நானும் அதை மறுத்து பேசிடுவேன். அவர் சொல்றது போய், நான் அப்படியெல்லாம் ஏமாத்தல அப்படின்னு 4 பேர்கிட்ட நான் என் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி சொல்லிட்டு போயிடலாம். இங்கே தப்பிடணும். அல்லது போலீஸுக்கு கேஸ் போகுது, லோயரை போட்டு கேஸை போட்டு ஏதாவது ஒன்று செஞ்சு கோர்ட்ஸுக்கு போய் எனக்கு தப்பிடலாம்னு வைங்களேன். மறுமை நாளையில் யாரை நீங்கள் ஏமாத்தினீங்களோ பொறுமையாக வந்து பார்ப்பான். உங்களுக்கு அங்கே ஒளிய இயலாது. ஏன் தெரியுமா ஒளிய இயலாது? அல்லாஹ்வோட கையில் ஒரு கொடியை தந்துடுவான், நான் ஏமாற்றுக்காரன் அப்படின்னு கொடியை தூக்கிட்டு தான் நீங்கள் அலையணும். அந்த கொடியை உங்களுக்கு கீழே போட்டு போக மேலாது. ஏன்னா ரசூலோட ஹதீஸ், அவர்களுக்கு கொடுக்கப்படும் லிகுல்லி காதிரின் லிவாஉன் யௌமல் கியாமா. ஏமாத்துறவன், துரோகம் செய்றவனுக்கெல்லாம் ஒரு கொடி இருக்குது. அது அவன் எந்த அளவுக்கு ஏமாத்துறானோ அந்த அளவுக்கு அந்த கொடி உயரமாக இருக்கும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. எனவே சகோதரர்களே, நாங்கள் வியாபாரம் என்று வருகிறது, ஏமாற்றம் என்று வர்றது வியாபாரம் பிஸ்னஸில் மட்டுமல்ல, நீங்கள் எல்லாத்துலேயும் உங்களுக்கு சேர்ந்து பார்க்க இன்றைக்கு நாங்கள் பாடம் பிஸ்னஸ்ன்றதுனால நாங்கள் இதோட டச் பண்ணி விளங்கும். எனவே வியாபாரத்தில் மோசடி, துரோகம், ஏமாற்றம் என்பது 0% கொஞ்சம் சரி இருக்கப்படாது. இருந்தன்னா அந்த பிஸ்னஸில் வேலை இல்லை. இன்னொரு ஹதீஸை சொல்கிறேன், அதுக்கு பிறகு எங்களுக்கு விளக்கத்தை பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்: அல் பையிஆனி பில் கியார் மா லம் யதஃபர்ரகா. பிஸ்னஸ் வார நேரத்தில் வாங்குற ஒருத்தர் இருப்பார், விற்பனையாளர் ஒருத்தர் இருப்பார். ஒருத்தர் விற்பார், இன்னொருத்தர் வாங்குவார்.
அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா அல் பையானி பில் கியார் மாலம் யதஃபர்ரகா, விற்கிறவர் வாங்குறவர் ஒரு பிஸ்னஸ் முடிஞ்சதுக்கு போகிறோம் அந்த இடத்தை விட்டு அவங்க எலும்பி செல்லாத வரைக்கும் அந்த பிஸ்னஸை ஓகே பண்ணுறதுக்கும் அக்செப்ட் பண்ணுறதுக்கும் அனுமதி இருக்குது, கேன்சல் பண்ணுறதுக்கும் அனுமதி இருக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், எனக்கிட்ட ஒரு கல் ஒன்று இருக்குது, ஜெம் ஒன்று இருக்குது. நான் ஒரு 5 லட்சம் ரூபா உங்களுக்கு விற்கிறேன். நீங்கள் ஓகேன்னு அந்த கல்லை எடுத்துட்டீங்க, எனக்கு ஒன்றோ கேஷ் தந்தாச்சு, 5 லட்சம் கேஷ் தந்தாச்சு. இப்போ பிஸ்னஸ் முடிஞ்சு இந்த வியாபாரம் நடக்குது. உதாரணமாக எங்கிட்ட ஒரு ஆஃபீஸில் நடக்குதுன்னு வைங்களேன். அப்போ பிஸ்னஸ் இந்த ஆஃபீஸில் நடந்து முடிஞ்சாச்சு. நான் உங்களுக்கு கல்லை தந்துட்டே, நீங்கள் எனக்கு அமௌண்ட்டை தந்தாச்சு, நான் சேப்பில் போட்டாச்சு சல்லி. அதே இடத்துல நிற்கிறீங்க, திடீரென்று சல்லி கொடுத்தவங்களுக்கு ஒரு கோல் வருது வீட்டில் இருந்து. சும்மா நான் ஒரு கற்பனையாக ஒரு சம்பவத்தை பார்ப்போமே. கோல் ஒன்று வருது, அவசரமான ஒரு தேவை, ஒரு 3 லட்சம் சல்லி தேவைப்படுது. இவர்கிட்ட வேற காசு இல்லை. இவர்கிட்ட 5 லட்சத்தையும் எனக்கு கேஷ் பண்ணி கல்லை வாங்கிட்டார். இப்போ எமர்ஜென்சி கோல் ஒன்று வருது. இப்போ கோலை வச்சுட்டு இவர் என்னட்ட சொல்லுவார், இங்கே பாருங்க வியாபாரம் நடந்தது உண்மை, நான் உங்களுக்கு இருந்த 5 லட்சத்தையும் சல்லி தந்தாச்சு, திடீரென்று அதை விட முக்கியமான வேறுன்னு வந்து இருக்குது, பிள்ளைக்கு சுகம் இல்லை, ஹாஸ்பிட்டல் பில் கட்டணும் அல்லது ஏதோ உண்டு, எனக்கு அவசரமாக இந்த வியாபாரத்தை கேன்சல் பண்ணிவிட்டு காசை தந்துடுங்க, இந்த உங்களோட கல்லை பிடிங்கன்னு அவர் கேட்டால் எங்களுக்கு சொல்லணும் ஆச்சா பிஸ்னஸில் நடந்து முடிஞ்சாச்சு, அதுக்கு பிறகு நீங்கள் எப்படி சல்லியை திருப்பி எடுக்கிறீங்க? ஏன்னா இவர் மனசால ப்ராஃபிட்டையும் பார்த்துருப்பார். அப்படித்தானே மனுஷன், அப்படித்தானே. ஒரு 3 லட்சம் ரூபா கல்லை வாங்கியிருப்போம், 5 லட்சம் ரூபா பிஸ்னஸ் முடிஞ்சாச்சு, கேஷ் தந்தாச்சு. இப்போ சல்லி சாக்கில் கொடுத்து போய் மனசு என்ன சொல்லும்? அல்ஹம்துலில்லாஹ் 2 லட்சம் ப்ராஃபிட் கிடைச்சாச்சப்பா, ஏதோ 4 வேலையை செஞ்சு முடிச்சிடலாம்னு மனசு சொல்லும். அது என்ன பக்கம் நியாயம் தான். ஆனால் ரசூலுல்லாஹ் ஒரு அனுமதியை கொடுக்குறாங்க, பிஸ்னஸ் நடந்து முடிஞ்சாலும் நடைபெற்ற அந்த இடத்தை விட்டு தாண்டி செல்லாத வரைக்கும் 2 பேருக்கும் அனுமதி இருக்குது. பிஸ்னஸ் ஓகே பண்ணுறதுக்கும் அனுமதி இருக்குது, கேன்சல் பண்ணுறதுக்கும் அனுமதி இருக்குது. இப்போ எங்களுக்கு அவரோட ஆக்கியம், அப்படியா பிஸ்னஸை கேன்சல் பண்ணுறீங்க, இல்லைப்பா அவசரமான தேவை, சரி குடிங்க, நான் உங்களோட கேஷ் எனக்கு கல்ல தாங்க, சப்ஜெக்ட் முடிச்சு. இது ஓகே. இதை மாதிரி எனக்கும் நிலைமைகள் வரும். இப்போ நான் 5 லட்சத்துக்கு கல்லை வித்துட்டேன். இப்போ அந்த இடத்துல கேஷ் தந்தவர் அந்த இடத்துல நிற்கிறார். ஏன் மனசு சொல்லுது வித்தத்துக்கு போகிறோம், இல்லை இப்போ இதை விட கூட விற்கலாம், அல்லது நான் தவறுதலாக விற்றுட்டோனோ தெரியா, எதுக்குமே என்ன பார்ட்னருக்கு ஒரு மஷூரா கேட்டுக்கணும், அல்லது அந்த கல்லை நான் புறகு வச்சு தேவைப்பட்டா விற்போமே என்ன மனசு சொல்லுது. இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள் மன்னிச்சுக்கோங்க, பிஸ்னஸ் முடிஞ்சாச்சு தான், ஆனாலும் எனக்கு கொஞ்சம் ஐடியா மாறி இருக்குது, நாங்கள் உங்களோட கேஷை பிடிங்க கல்லை தாங்கன்னு கேட்டால் அவர் சொல்லல, இப்படி வாங்கியாச்சு, நான் உங்களுக்கு கேஷ் தந்து வாங்கினேன், திரும்ப கல்லை திருப்பி கேட்குறீங்கன்னு அவரை கேட்கல. ஏன்னா ரசூலுல்லாஹ்வோட அனுமதி, நபியோட வார்த்தை இருக்குது. பிஸ்னஸ் நடைபெற்ற அந்த இடத்தை விட்டு தாண்டி செல்லாத வரைக்கும் அதை ஓகே பண்ணுறதுக்கும் 2 பேருக்கும் அனுமதி இருக்குது, கேன்சல் பண்ணுறதுக்கு 2 பேருக்கும் அனுமதி இருக்குது. சப்ஜெக்ட் முடிச்சு. இதை நல்லா விளைக்கணும். அப்போ இது எந்த வியாபாரமாக இருந்தாலும், இப்போ நாங்கள் ஜெம் பிஸ்னஸ் உதாரணம் எடுக்கிறது, கூடுதலாக நாங்கள் அந்த வியாபாரத்தோடு தொடர்பாகிறார்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால. அப்போ இது எல்லா வியாபாரத்துக்கும் பொருந்தும். அதே நேரத்தில் சகோதரர்களே, இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்றாங்க, ஃபைன் சதகா வபையனா பூரிக லஹுமா ஃபீ பைஇஹிமா. இப்போ பிஸ்னஸ்னு வார நேரத்தில் விற்கிறவர் வாங்குறவர் 2 பேர் சம்மந்தப்படுவார். ஒன்று சேல்ஸ் பண்ணுறவர், அடுத்தவர் பயர், 2 வைங்களே ரைட், 2 பேர் சம்மந்தப்படுறார். இப்போ 2 பேரும் உண்மையாக நடந்து கொண்டால், பேசுறதுல உண்மை, சொல்றதுல உண்மை, நடக்கிறதுல உண்மை, காட்டுறதுல உண்மை, உண்மையாக நடந்து கொண்டு வபையனா 2 பேரும் இருக்கிற குறையை தெளிவாக அதை பேசிக்கொண்டால். இப்போ ஒரு பொருளை விற்கிறேன்னு வைங்க, ஒரு கல்லை விற்கிறோம், இந்த கல் ஹீட்டடா இல்லையா, ரைட் ஹீட்டட், சர்டிஃபிகேட் இல்லாட்டி நான் உண்மையை சொல்கிறோம், ரைட் இது ஹீட்டட் தான், நீங்கள் வேணும்னா சர்டிஃபிகேட்டை போட்டு பாருங்கள். இது எந்த நாட்டு கல்? இந்த ஊரு கல். இப்போ இலங்கை நாட்டில் வரக்கூடிய, உங்களுக்கு தெரியுமா இன்றைக்கு சில மோசடிகள் நடக்குது. இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து ரத்னபுரிலிருந்து வர கல்லுக்கு ஒரு விலை இருக்கும், பலங்கோடையிலிருந்து வர ஒரு கல்லுக்கு ஒரு விலை, எலகரிலிருந்து வர ஒரு கல்லுக்கு ஒரு, நாட்டு சைடு ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு பூமிக்கு வந்து ஒரு பெருமதி இருக்குது, பெருமானம் இருக்குது. சில ஆட்கள் என்ன செய்வாங்கண்டா, குறிப்பிட்ட பூமியில் தோண்டி எடுக்கப்பட்ட அந்த மாணிக்கத்துக்கு விலை வரலண்டா, அதை எந்த பூமியில் அதை தோண்டி எடுக்கப்பட்டால் விலை அதிகமாக கிடைக்குமோ அந்த இடத்தில் உள்ள ஒரு நாட்டு சைட்டில் உள்ள ஒரு பயரும் கொடுப்பாங்க, இந்த கல்லை நீங்கள் அங்கிருந்து கொண்டு வாங்க, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பஜாரில் கொண்டு போய் வில்லுங்க. அப்போ கேட்பாங்க, இது எங்களை கிடைச்ச கல், இது இந்த பூமியில் கிடைச்ச கல். ஆனால் உண்மையில் இந்த பூமியில் கிடைச்ச கல் அல்ல, இன்னும் எங்கேயோ ஒரு இடத்துல கிடைச்ச கல்லை கொண்டு போய் அதுக்கு விலை வருதில்லைன்றதுனால வந்து இன்னொரு பூமியில் தோண்டி எடுக்கப்பட்டதாக போய் சொல்லுவார்கள். அப்போ தெளிவுபடுத்தப்படலை, 2 பேரும் உண்மையாக நடக்கல. இப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தெரியுமா, ஃபைன் சதகா வபையனா 2 பேரும் உண்மையை சொல்லி உண்மையாக நடந்து அந்த பொருளை பற்றி தெளிவுபடுத்தி, இது வந்து ஹீட்டடா, நெச்சுரலா, அல்லது இந்த நாட்டோட கல்லா, இந்த ஊரோட கல்லா, இது வந்து என்ன நடந்துச்சு, இது சாயம் அடிச்சதா இல்லையா, அப்படி எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிட்டாருன்னு வைங்களேன், சொல்லி முடிஞ்சாச்சு. இப்போ பிஸ்னஸ் முடியுது. உண்மையை சொல்லி வியாபாரம் நடைபெற்றுட்டால் ரசூலுல்லாஹ் அந்த வாக்கு என்ன தெரியுமா,
நபியுடைய வாக்கு என்ன தெரியுமா? பூரிக லஹுமா ஃபீ பைஇஹிமா. அந்த இருவருக்கும் இடையில் இடம்பெற்ற அந்த வியாபாரத்தில் அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்கிறான். ப்ராஃபிட் கொஞ்சம் கிடைச்சாலும் நிறைய பரக்கத் இருக்கும். இந்த பரக்கத் என்ற மீனிங்கை நீங்க கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க, பரக்கத்தை பத்தி படிச்சு பாருங்க. பரக்கத் என்றால் எங்களுக்கு எப்படி விளங்கப்படுத்தல, டெவலப்மெண்ட், அபிவிருத்தி பல முறைகள் வரும். கொஞ்சமாக கிடைச்சாலும் அதை நிறைய விஷயத்தை செலவழிக்கலாம், அல்லது கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைக்கும், அந்த நாட்களில் வர்ற செலவு குறைஞ்சி வரும், எங்களுக்கு செலவு இருக்காது, சல்லி பேலன்ஸ் ஆகும் கையில். எப்படியும் பரக்கத் என்பது எங்களுக்கு ஒரு சின்ன வார்த்தையில் எங்களுக்கு விளங்கப்படுத்தி முடிக்கலாம். அது எல்லாத்துலேயும் பரக்கத்து. உதாரணமாக ரசூல் சொன்னாங்க ஜம்சம் தண்ணியில் வந்து பரக்கத்து இருக்குது. அது எப்படி ஜம்சம் தண்ணியில் எப்படி பரக்கத்து இருக்குது? நீங்கள் எந்த மெத்தடில் பார்த்தாலும் அதில் பரக்கத்து இருக்குது. அதை டீப்பாக பேச வேண்டிய பக்கம். எனவே பரக்கத் என்பது சகோதரர்களே இதுதான் எங்களுக்கு தேவை. நாங்கள் கோடியில் சம்பாதிச்சும் வேலையில் பரக்கத்து இல்லாது, 1000 சம்பாதிச்சா போதும் அதில் பரக்கத்து இருந்தா. இந்த கன்செப்ட்ல நம்ம தெளிவாக இருக்கும். கோடியில் சம்பாதிச்சும் வேலையில் பரக்கத்து இல்லாது, குவான்டிட்டியில் முக்கியம் இல்லை, குவாலிட்டியாக இருக்கும். சம்பாதிக்கிறது கொஞ்சம் குவான்டிட்டியாக இருந்தாலும் குவாலிட்டி. பரக்கத்துள்ள ப்ராஃபிட் தான் என்ன ஷேப்பில் இருக்குது. பரக்கத்துள்ள ப்ராஃபிட்டில் தான் நான் ஊடு வாங்கிக்கிறேன், பரக்கத்துள்ள ப்ராஃபிட்டில் தான் வாகனம் வாங்கிக்கிறேன். இப்படியான ஒரு நிலப்பாடு எங்கள்கிட்ட இருக்கும். இதுக்கு மாற்றம் நடைபெற்றால் வஇன் கதபா வக்கதமா, 2 பேரும் போய் சொல்றாங்க. 2 பேரும் போய் சொல்றது. இவர் சொல்றாரு ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு கல்லை வாங்கி போட்டு 5 லட்சம் விலை சொல்றாரு. இப்போ நான் சொல்றேன் 5 லட்சம். அப்போ அவர் சொல்றாரு இல்லை 5 லட்சம் இல்லைப்பா, இதே கல்லை இதே மாதிரி ஒரு கல் இன்னொருத்தர் கொண்டு வந்தால் 2 லட்சத்தை சொன்னார். இப்போ நான் விட்டுற போய் என்ன தெரியுமா, நான் வாங்கினது வந்து 3 லட்சம் பண்ணுவீங்களே, அவர் 4 லட்சத்துக்கு கேட்பாரு. நீங்கள் கேட்குற விலைக்கு வந்து எனக்கு தரவே இல்லாதுவார். நீங்கள் 4 லட்சம் கேட்குறீங்க, என்ன கொஸ்டே இல்லைன்றுவார். அவரும் சொன்னது போய் இதே மாதிரி ஒரு கல் நேற்று 2 லட்சத்துக்கு வரவும் இல்லை, இங்கே விற்கிற நான் சொல்றதும் போய். அவரும் பொய்ய சொல்லி எப்படியாவது விலையை உடைக்க பார்க்குறாரு, நானும் பொய்ய சொல்லி எப்படியாவது விலையை கூட்ட பார்க்குறேன். விலைக்கு உங்களுக்கு அவர் பொய்ய சொல்லி விலையை உடைக்க பார்க்குறாரு, நான் பொய்ய சொல்லி விலையை கூட்ட பார்க்குறேன். இப்போ வஇன் கதபா 2 பேரும் போய் சொல்றாங்க. விற்கிறவரும் போய் சொல்றாரு, வாங்க போறவரும் போய் சொல்றாரு. இப்போ ரசூலோட முதலாவது செப்பர் என்ன? பொய் சொன்னால் வக்கத்தமா, இருக்கிற குறைய மறைக்கிறாரு. இருக்கிற குறைய மறைக்கிறார். ஏதோ ஒரு அது குறையோண்டு இருக்கும், இந்த குறைய சொன்னா அவர் வாங்க மாட்டார், அந்த குறைய மறைக்கிறார். இப்போ வாகன பிஸ்னஸ் பண்ணக்குள்ள என்ன செய்வாங்க, சின்ன சின்ன டேமேஜ் எல்லாத்தையும் முள்ள ஏதாவது ஒன்று செஞ்சு ஷேப்பில் மறைச்சி ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டி முள்ள விற்க பார்ப்பாங்க. வாகனம் பட்டு இருக்குதா இல்லை. இப்போ இங்கே ஒரு எப்பொண்டு இருக்குது, வெளிநாடுகள் ஒரு எப்பொண்டு இருக்கும், பொய் சொல்லலாது. உதாரணமாக நீங்கள் ஒரு வாகனத்தை விற்கிறீங்க, அந்த வாகனம் ஆக்சிடென்ட் பட்டாலும் நாங்கள் கேட்போம், இல்லை நீங்கள் டிங்கர்லாம் பண்ணி அழகான முறையில் செட் பண்ணி வச்சுருப்பீங்க, ஆக்சிடென்ட் படலை அப்படின்னுவீங்க. வெளிநாடுகள் ஒரு எப்பொண்டு இருக்குது, அந்த வாகனத்தில் நம்பரை கொடுத்தா இந்த வாகனம் எப்போ வாங்கின, எத்தனை முறை ஆக்சிடென்ட் நடந்திருக்குது, ஒவ்வொரு ஆக்சிடென்ட்டும் எந்தெந்த கெப்பாசிட்டியில் நடந்திருக்குது, ஒவ்வொரு ஆக்சிடென்ட்லையும் என்னென்ன டேமேஜ் ஆகிருக்குது, அவ்வளோ டீட்டெயிலும் வந்துடும். போய் சொல்லல. சவுதி அரேபியாவில் அப்படி ஒரு எப்பொண்டு இருக்குது. அப்போ என்ன சொல்ல வரேன்டா, அப்போ நாங்கள் பொய் சொல்லி அல்லது இருக்கிற குறைய மறைச்சி இப்படி விற்பனை செஞ்சோம் என்று சொன்னால் ப்ராஃபிட் வரும், ப்ராஃபிட் கிடைக்குமே. பொய் சொல்லி எப்படியாவது ஒரு ப்ராடக்ட்டை விற்கலாம் தானே, விற்று முடிச்சிடலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க முஹிகத் பரக்கத்து பைஇஹிமா, ப்ராஃபிட் வராதுன்னு சொல்லல, முஹிகத் பரக்கத்து பைஇஹிமா. அந்த 2 பேருக்கும் இடையில் இடம்பெற்ற அந்த வியாபாரத்தினுடைய பரக்கத்தை அல்லாஹு தஆலா அடியோடு அழிக்கிறான். அழிச்சு போடுறதுக்கு தானே, இல்லாமல் ஆக்குறதுக்கு அரபிக்கில் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது, அரபு சொல்லுகள் நிறைய இருக்குது. அதில் ரசூலுல்லாஹ் இந்த பிஸ்னஸ் உடைய ப்ராஃபிட்ல வர இந்த பரக்கத்தை அழிக்கிறான் என்பதுக்கு யூஸ் பண்ற வேர்டு ஆக டாப் லெவல்ல நம்பர் 1 மீனிங் தரக்கூடிய வார்த்தை மஹகண்டா. மஹகண்டா என்பது அர்த்தம் அட்ரஸ்ல அட்டியோடு அழிச்சு போடுறது. அந்த வார்த்தையை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பொய் சொல்லி வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு யூஸ் பண்றான். முஹிகத் பரக்கத்து பைஇஹிமா, வியாபாரத்துடைய அந்த பரக்கத் அப்படியே அடியோடு அழிக்கப்பட்டு விடும். பின்ன ஹதீஸை நம்ம தெளிவாக விளங்கும். ஏன்னா சிலாக்கள் சொல்லுங்க, நம்ம பொய் சொல்லி வியாபாரம் பண்றோம், ப்ராஃபிட் வருது தானே, ப்ராஃபிட் வரும். நீங்க உண்மையை சொன்னா 50,000 சம்பாதிக்கிறீங்க, பொய் சொன்னா 1 லட்சம் ப்ராஃபிட் வரும். ப்ராஃபிட் இங்க சப்ஜெக்ட் வந்து ப்ராஃபிட் அல்ல, ப்ராஃபிட் வரும். அல்லாஹ் தஆலா அந்த 1 லட்சத்தில் உள்ளது பரக்கத்தை அல்ல அடியோடு அழிச்சிடுறான்டா. அந்த 1 லட்சம் உண்டோ தேவையில்லாமல் எங்கேயாவது செலவழிஞ்சு வைத்துரும், அல்லது எங்கேயாவது என்னத்தையாவது நடக்கும். ஏன்னா இது ஹதீஸ் நான் பதுவா செய்யறதல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க முஹிகத் பரக்கத்து பைஇஹிமா, அந்த வியாபாரத்துடைய பரக்கத்தை அல்லாஹ் அடியோடு அழிச்சு போடுறான்னா அது எப்படி அழியலாம், எந்த முறையிலும் அழியலாம். ஒன்று செலவழிச்சு அழியலாம், அல்லது இல்லாமல் போகலாம், அல்லது யாரை எடுத்துட்டு போகலாம், அல்லது எங்களுக்கு இன்னொரு வியாபாரத்தின் மூலமாக பெரிய லொஸ்ட் அல்லாஹ் ஏற்படுத்தலாம். ஏதோ ஒரு அடிப்படையில் பொய் கலந்தால், மோசடி கலந்தால் அங்க பரக்கத் அல்லாஹு தஆலா அழிச்சு விடுவான்னு ஹதீஸ் இருக்கு. இப்ப சகோதரர்களே,
இந்த ஹதீஸையும் நான் ஏற்கனவே சொன்ன ஏமாற்றுக்காரர்களுக்கு ஒரு கொடி கொடுக்கப்படும் ஹதீஸையும் பாத்திலான முறையில் நீங்கள் அடுத்தவங்களோட பொருளாதாரத்தை உண்ண வானாமன்ற குர்ஆன் வசனத்தையும் அதே மாதிரி வயலுள்ளில் முத்தஃபிஃபீன் அளவு நிர்வாகில் மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் அல்லது இதத்தானு அலன்னாசி எஸ்தோஃபூன் அவங்க போய்த்து நிறுத்து வாங்கக்கொள்ளே பூரணமாக நிறுத்து வாங்குவார்களாம் அவங்க விற்கக்கொள்ளே இதா கானூகும் அவ்வசனூகும் யுக்சிரும். இப்போ நான் போய் ஹோல்சேலாக வாங்கக்கொள்ளே நான் நிரப்பமாக வாங்கிட்டு வந்துடுவேன். நான் உங்களுக்கு ரிட்டைலில் விற்கக்கொள்ளே அவ் யுக்சிரும் அவர் குறைச்சி நிறுத்திடுவார். இந்த வசனம் எல்லாத்தையும் ஒன்றுக்கு சேருங்க. குர்ஆன் சொல்லி இருக்கக்கூடியது, ஹதீஸை சொல்லி இருக்கக்கூடியது, எல்லாத்தையும் ஒன்றுக்கு சேர்த்து எடுத்துட்டு நாங்கள் யோசிக்கணும், நான் செய்கின்ற வியாபாரத்தில் பொய் வருதா இல்லையா, ஏமாற்றம் வருதா இல்லையா, நான் இருக்கிற குறைய மறைச்சி சொல்லி வியாபாரத்தை பண்றேனா இல்லையா, ஊரை மாற்றி சொல்லி வியாபாரத்தை பண்றேனா இல்லையா. இப்போ மேட் இன் சைனான்னு அடிப்பாங்க. உதாரணத்துக்கு சைனாவில் அடிக்கிற ப்ராடக்ட்டுக்கு சைனா கம்பெனியில் உனக்கு அடிச்சிருப்பானு ஜப்பான் மேட் இன் ஜப்பான் தெரியுமா, பாக்ஸ் அடிச்சுட்டு வராங்க. சைனாவிலிருந்து ப்ராடக்ட் இங்கே இம்போர்ட் பண்ணி போட்டு கொழும்புல உள்ள பிரஸ்ஸுகளில் கொண்டு போய் மேட் இன் ஜப்பான் அதே குவாலிட்டிக்கு நம்பர் 1 பாக்ஸில் போட்டு அடித்து அந்த ஐட்டத்தை இங்கே ஜப்பான் பாக்ஸில் போட்டு விற்பாங்க. இது நான் கேட்குறது நீளமான வியாபாரமான கேட்குறேன். தெளிவான பிழை. இதில் சம்பாத்தியம் கூடவே கூடாது, தெளிவான ஏமாற்றம் இது ஒன்று. எனவே சகோதரர்களை, இந்த ஹதீஸ் இந்த குர்ஆன் வசனம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு நாங்கள் எங்கட வியாபாரத்தை பார்க்கணும். நான் பொய் சொல்கிறேனா இல்லையா. ஒரு விலையை கொத்தர் கேட்குறார், எனக்கு ப்ராஃபிட் போதாதானே நம்ம என்ன சொல்லணும். நான் 3 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிக்கிற கல் 5 லட்சம் விலை சொல்கிறேன், அவர் 4 லட்சத்துக்கு கேட்குறாரு, 1 லட்சம் ப்ராஃபிட் இருக்குது. சரி 3 லட்சத்துக்கு கேட்குறாருன்னு வைங்களேன், 50,000 ப்ராஃபிட் இருக்குது. ஆனால் ஏண்ட கன்செப்ட் ஏண்ட மனநிலை எனக்கு போதா, 50,000 ப்ராஃபிட் விற்க தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன்டா. நீங்கள் என்ன சொல்லணும், இல்லை விலை போதாது, நீங்கள் தந்திருக்கிற விலை போதாது, இல்லாட்டி இந்த விலைக்கு தர இயலாது, கூட்டி சொல்லுங்க, எங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட்டை வைக்கலாம். இதோட வியாபாரம் முடிஞ்சு. இதெல்லாம பைத்தியமாஜா நீங்கள் கேட்குற விலைக்கு எனக்கு கொஸ்டும் இல்லை, நீங்கள் அப்படி தரையிலுமா அப்படி கேட்பா. அப்போ பொய்யத்தானே சொல்கிறோம். கொஸ்ட் இல்லைன்றது பொய் தானே, ஒரு கொஸ்ட் 3 லட்சம் தானே. இது உண்டு, இப்படி பொய் நடக்கும். அதே மாதிரி வாங்குறவர்களும் அந்த கல் அப்படி வந்த இதை மாதிரி அங்கே கொல்ட்டு இருந்துச்சு, நான் எடுக்கல, நீங்கள் விலையை கூட்டி சொல்றீங்க, அவரும் பொய் சொல்லி எப்படியா விலையை குறைய பார்ப்பார். அப்போ அவர் குறைச்சி வாங்கி மேலையில் அவர் 50,000 குறைச்சி உங்கள்கிட்ட வாங்குவார். எந்த 50,000 அவர் மிச்சம் முடிச்சு பார்த்தாரோ அந்த 50,000 இன்னொரு வழியில் எங்கேயாவது போய்ச்சிடும். அவ்வளோதான் செப்டர். ஏன்னா பரக்கத்திலாம் போய்த்து ஹதீஸ் வந்தாச்சு, இதில் நாங்கள் கிளியராக இருக்கும். அதே மாதிரி சகோதரர்களே, இன்றைக்கு இந்த ஈரோட்டுக்கு கல் எடுப்பாங்க, அப்படி தானே. இப்போ ஈரோட்டுக்கு கல் எடுக்கிற இடத்துல வந்து இப்போ ஒருத்தர் கல் உரிமையாளர் ஒருத்தர் இருப்பார், நான் அதை ஈரோட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். அவர் சொல்லுவார், இந்த கல்லை வந்து 5 லட்சம் ரூபா எனக்கு கைக்கு வேணும் அப்படின்வார். நீங்கள் எவ்வளோ சரி சொல்லுங்கள், எனக்கு 5 லட்சம் ரூபா கொண்டு வந்து தாங்க அப்படின்வார். இப்படியும் ஈரோட்டுக்கு கொடுப்பாங்க. இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்குது, என்ன தெரியுமா, ஓப்பன் விலையை சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் இந்த கல்லை 5 லட்சத்துக்கு தான் விற்கணும், அதுக்கு கூட ஒரு சதம் நீங்கள் கூட்டப்படாது. ஏன்னா பஜாரில் இருக்குன்னு ஒரு வெளி ஒன்று இருக்குது, நீங்கள் 5 லட்சத்துக்கு வித்துட்டு வாங்க, நான் உங்களுக்கு இத்தனை % தரேன். இந்த 2 மெத்தடுக்கு நடக்குது. இதுக்கு இன்னொரு வகையில் சொல்றதாக இருந்தால் புரோக்கரிங்னு சொல்லலாம். இன்னொரு ஆள்கிட்ட கல்லை கொண்டு போய் நாங்கள் விற்று கொடுக்குறோம், அவர் 2 ஆப்ஷன் தருவார். ஒன்று, ஏண்ட கைக்கு 5 லட்சம் வேணும், நீங்கள் 20 லட்சத்தை விற்றாலும் பேலன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தான், இப்படியும் தருவாங்க. இதுக்கும் இஸ்லாத்தில் அனுமதி இருக்குது. 2வது மெத்தட் இருக்குது, இது 5 லட்சத்துக்கு தான் நீங்கள் விற்கணும், ஒரு சதம் கூட்டப்படாது, ஓப்பன் விலையில் வித்துட்டு வாங்க, நான் உங்களுக்கு குறிப்பிட்ட % தரேன். இந்த மெத்தட் நடக்குது. இதில் சகோதரர்களே என்ன நடக்குதுன்னா, இப்போ நாங்கள் கல்லை கையில் எடுத்ததுக்கு போகிறோம், அந்த பொருளை கையில் எடுத்ததுக்கு போகிறோம். இப்போ நாங்கள் பார்க்குறது பஜாரில் போட்டு பார்க்குறது, இப்போ விலை ஒருத்தவங்க குறைச்சி கேட்பான். இப்போ நான் ஃபெஸ்ட்டுக்கே கோல் அடிக்கிறது, கல் ஓனருக்கு நீங்கள் 5 லட்சம் கைக்கு வேணும்ன்றீங்க, 3 லட்சத்துக்கும் கல்லை கேட்குறாங்களேன்னுவா. இப்போ நான் பஜாருக்கு பிஸ்னஸுக்கு போடுறதுக்கு முன்னாலே இந்த பார்வையை வச்சு 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 அதை ஒட்டச்சி இல்லாத போய் அதை இதை சொல்லி அப்படியே குறைக்க பார்க்குறேன். உண்மையில் யாராவது ஒரு விலையை குறைச்சி கேட்டாங்கன்னா கோல் பண்ணி சொல்லலாம், நீங்கள் 5 லட்சத்துக்கு சொல்கிறீங்க, பஜாரில் எல்லாருமே 3 லட்சத்துக்கு கீழே தான் கேட்குறாங்க, 3 லட்சத்துக்கு கூட விலை வரவே இல்லைன்னு உண்மையாக இருந்தால் சொல்லலாம். அப்போ அவர் யோசிப்பார், அவர் எங்கே நம்பித்தானே தாராரு, அவர் யோசிப்பார், 5 லட்சம் கைக்கு வேணும்னு சொன்னேன், ஆனால் இவர் நம்பிக்கைக்குரியவர், பஜாரில் போய் எல்லாத்தையும் விலை எடுக்கிறாரு, 3 லட்சத்துக்கு மேலே விலை வரல, இவர் உண்மையை சொல்கிறார். அப்போ அவர் சொல்லுவார், என்ன சரி 3 லட்சத்துக்கு கல்ல கொடுங்கன்னுவார். அவர் கொடுக்க முடியுமாக இருந்தார். இப்படி நடந்தால் சப்ஜெக்ட் ஓகே. சில ஆட்களோட பிளான் என்ன தெரியுமா, கல்லு தாரப்பட்ட மைண்ட் செட்டை பார்க்குறது, அவரோட பேசிக்கொள்ளும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் பஜாருக்கு போகும், இல்லை பஜாருக்கு போய் வெஸ்டிகே போட்டு பார்க்குற 4 லட்சம் விலை வந்தாச்சு, 4 லட்சம் விலை வந்தாச்சு. இவர் கோல் அடிக்கிறது, ஆஜியார் நீங்கள் சந்திக்கிற விலை பாருங்கள் கொடுக்க இயலாது, மேக்சிமம் 3 லட்சம் தான் விலை வந்தீங்க பாருங்கள், எவ்வளோ விலை வந்தீங்க, 4 லட்சம் வந்தாச்சு. ஆனால் இவர் கல் உடையக்காரனுக்கு என்ன விலை சொல்கிறாரு, 3 லட்சம் தான் விலை வந்தீங்க, என்ன செய்யுது, கல்லை கொண்டு வரவா இன்னும் ட்ரை பண்ணவா, சரி ஒரு 2 நாள் வச்சுக்கோங்களேன். 4வது நாள் திரும்ப அடிக்கிறது, அந்த ஆள் திரும்ப கேட்குறாரு, அதை 4 லட்சத்துக்கு கொடுத்தா கல்லை விற்கணும், டிலே பண்ணினா வேற ஒருத்தரும் கொடுக்கலாது, ஏன்னா பஜார் இன்றைக்கு டவுனாக இருக்குது, ஒன்றும் செய்யலாம். இப்போ பாப்பார் நான் எடுத்துக்கிறது 2 லட்சம் தானே, 2 லட்சம் தானே கோஸ்ட், 4 லட்சத்துக்கு கேட்குறானே, சரி 3 லட்சத்துக்கு கேட்குறானே, சரி கொடுத்து போடுன்னுவார்.
இவர்கிட்ட ஓகே எடுத்துக்கொண்டு அவரை போய்த்து அந்த ஈரோட்டுக்கு எடுத்த மனிதர் போய் 4 லட்சத்துக்கு கல்லை விற்பார். அவருடைய பார்வையில் 1 லட்சம் கூட ப்ராஃபிட் வச்சார். இது ஹராமா ஹலாலா? சுத்தமான ஹராம். இது ஏன் ஹராம்? இவர்கிட்ட பொய்யை சொல்லி விலைய உடைச்சார். இவர்கிட்ட பச்சை பொய்யை சொன்னார். 3 லட்சத்துக்கு தான் கேட்கிறேன். ஆனால் உண்மையில் கேட்டது எத்தனை லட்சத்துக்கு? 4 லட்சத்துக்கு விலை இருக்குது. பொய்யை சொல்லி விலைய உடைச்சி போட்டு எக்ஸ்ட்ரா வர 1 லட்சத்தை அவர் பாக்கெட்ல போடலாம். அல்லாஹு தஆலா அந்த பரக்கத்தை அடியோடு அழிச்சிடுவான். இல்லை, பொய்யை தெளிவாக சொல்றார், நம்பிக்கைக்கு துரோகம் செய்கிறார். எத்தனை பிள்ளைன்னு பாருங்க. ஒன்று பொய் சொல்றார், இந்த ஆள் நம்பி உங்கள்கிட்ட கல்வ போடச்சார், பச்சை பொய், ஏமாற்றம் செய்றீங்க, துரோகம் செய்றீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த 1 லட்சம் ப்ராஃபிட் தேவையான்னு கேட்கிறேன். சுத்தமான ஹராம் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இது ஒன்று. அன்று ஒரு சகோதரர் கேள்வி கேட்டார். என்ன தெரியுமா? கல் வியாபாரம் வித்து முடிஞ்சு, ஈரோட்டில் விலையெல்லாம் பேசி முடிஞ்சு. உதாரணமாக 8 லட்சம் ரூபா சொல்ல கல்ல 5 லட்சம் ரூபா விலை பேசி வித்து முடிஞ்சாச்சு. சரி, இப்போ சல்லி தரல. இப்போ வித்து முடிஞ்ச செய்தி ஆட்கள்கிட்ட சொல்லுவோம். இந்த கல் உடையக்காரர் என்ன தெரியுமா சொல்லிக்கிறார்? பெரிய செய்தி அப்பா, 2 லட்சத்துக்கு வாங்கின கல்லை ஒரு மாதிரி 5 லட்சத்துக்கு கொடுத்தாச்சு. இவர் சொல்லிட்டார், மிச்ச நாளாக வித்துப்படாத கல் 3 லட்சம் ப்ராஃபிட் வித்துட்டார். இந்த தகவல் இந்த வித்த ஈரோட்டு வியாபாரிக்குதே, இந்த புரோக்கரே கேள்விப்படுது. 2 லட்சத்துக்கு வாங்கின கல்லை 5 லட்சத்துக்கு இவர் தான் வித்து கொடுத்து கேள்விப்படுது. கேள்விப்பட்டத்தோட இவர் என்ன செஞ்சுக்கிறாரு? இவர் கோல் பண்ண, ஆஜியார் கல் ரிட்டர்னாக போகுது, 5 லட்சம் விலை தரையிலான்றாரா, 4 லட்சம்னா முடிப்போமா? இவர் கொஸ்தரிமை. இப்போ வித்து முடிஞ்சாச்சு. வித்து முடிஞ்ச கல்ல இவரோட கேள்விப்பட்ட உடனேயே இவர் டக்குன்னு பெல்ட்டி அடிச்சு கல்லை வித்து முடிஞ்சு ரெசிப்டும் கொடுத்து எல்லாமே முடிஞ்சாச்சு. இவர் சும்மா சான்ஸ் பார்க்கறதுக்கு கல் ஓனரை கால் பண்ணி கேட்கிறாரு. நான் 5 லட்சத்துக்கு முடிச்ச கல்ல அவங்களோட பார்ட்னர் பார்த்துட்டு வந்து கொஞ்சம் கேஸ் பாரம், கல் எடுக்க வானான்றாங்க, கல் ரிட்டர்ன் வர போகுது. அவங்களோட பார்ட்னர் விலை அடிச்சுக்கிறாரு, 4 லட்சம்னா முடிப்போம். இவர் பார்ப்பாரு, கொஸ்ட் 2 லட்சம் தானே, சரியப்பா வித்து முடிஞ்ச கல்லையே அப்படி பேசலாம், சரி சரி முடிச்சு போட்டு வேலையை பாருவாங்க. அதுக்கடையில் பாருங்க, இவருடைய வாயால போன ஒரு காத்தை வச்சு அவர் பச்சை பொய்யை சொல்லி வித்து முடிஞ்ச வியாபாரத்துல கூட 1 லட்சத்தை குறைச்சு அவருடைய பாக்கெட்ல போட பார்க்கிறார். அதுவும் சுத்தமான ஹராம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. சுத்தமான ஹராம், ஏமாற்றம். லிகுல்லி காஜிரின் லிவாஉன் யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளில் ஒவ்வொரு மோசடிக்காரனுக்கும் கொடி வழங்கப்படும் என்றால் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இப்படி பல ஏமாற்றங்கள் நடக்குதென்றால், பல உருட்டு பிறட்டுகள் நடக்குதென்றால், பல மோசடிகள் நடக்குதென்றால், மனிதனுடைய ஒரு வீக் பாயிண்டை வைத்து சம்பாதிப்பதற்கு நாங்கள் நினைக்கிறோம் என்றால், ஒரு மனிதனுடைய அறியாமையை வைத்து, ஒரு மனிதனுடைய அந்த அதீத நம்பிக்கை, என் மீது நீங்க மிச்ச நம்பிக்கை வச்சிருக்கிறீங்கடா, எனக்கு தெரியும் ஏன நம்பிக்கை உங்களுக்கு கலட்ட இயலாது, அந்த நம்பிக்கையை மிஸ்யூஸ் பண்ண பார்க்கிறது. இது தெளிவாக கூடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்கள். இது கூடாது. இந்த யாரும் வானம் நாங்கள் தெளிவாக ஓப்பனாக பேசுவோம். அஜய் தான் விலை வந்தீங்க எவ்வளோ, ரைட். அப்போ அவர் எங்களுக்கு தார ஆப்ஷனை பொறுத்த வரையில் ஏன்னா கைக்கு இவ்வளோ வேணுமா, நீங்கள் விலையை அப்படி கேளுங்க, பஜாரில் வர விலையை வச்சு கேளுங்க, அல்லது குறைச்சி சொல்ல, அல்லது நீங்களாக விலையை கேளுங்க. நீங்கள் சொல்கிற விலை மிச்சம் கொஞ்சம் குறைச்சி சொல்லுங்கள், நானும் ப்ராஃபிட் ஒன்று எடுக்கணுமே, விலையை நல்லா குறையுங்கன்னு அவரோட நீங்கள் பெஸ்ட்டுக்கு ஆர்கியூ பண்ணுங்க. விலை பேசுறது என்பது இஸ்லாத்தில் இருக்கிற சௌம், அது சொல்றது விலை பேசுதல். எந்த அளவுக்கு ஹதீஸ் வருது, லா யஸும் அலா சௌமி அஹீஹின்னு ஹதீஸ் வருது. ஒரு சகோதரர் விலை பேசி கொண்டிருக்கக்கூடிய அந்த விலைக்கு எதிராக நீங்க போய் விலை பேச வானம்னு வருது. உதாரணத்துக்கு, நான் ஒரு கல்லுக்கு விலை பேசி கொண்டிருக்கிறேன் 5 லட்சம், நானும் நீங்களும் பேசி கொண்டிருக்கிறீங்க, 3வது நபர் ஒருத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் இடையில வாயை போட்டு இப்போ நான் 5 லட்சத்துக்கு கேட்டு கொண்டிருக்கிறேன், நல்ல கல்லாயிக்குது, பக்கத்தில் ஒரு பார்த்துட்டு ஆஜியார் எனக்கு நான் தாரேன் 6 லட்சம் தாங்களே. இப்போ நான் 5 லட்சத்துக்கு கேட்கிறேன், பக்கத்தில் உள்ள எவ்வளவு கேட்கிறார், 6 லட்சத்துக்கு கேட்கிறார். கல் உடையக்காரர் என்ன செய்வார், யாரும் கொடுப்பாரு, 5 லட்சம் எனக்கு தர மாட்டார், 6 லட்சம் 1 லட்சம் கூட ப்ராஃபிட் அவரும் கொடுப்பார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா யஸும் அலா சௌமி அஹீஹி, உங்களோட சகோதரன் ஒருத்தர் ஒரு வியாபாரத்துக்கு விலை பேசி கொண்டிருக்கக்குள்ளே அந்த இடத்தை விட்டு அவர் திரும்பி போகாத வரைக்கும் நீங்க விலையை உடைக்க வான வேண்டாம், இடையில குறுக்கிட்டு நீங்க விலையை உடைக்க வான வேண்டாங்க. இதே ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யக்துப் அலா கித்பத்தி அஹீஹி, ஒரு குடும்பத்துக்கும் இன்னொரு குடும்பத்துக்கும் இடையில கல்யாண பேச்சுவார்த்தை நடக்குது, எங்களுக்கு தெரியும், இவருடைய மகனையும் அவருடைய மகளையும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு போகுது, எங்களுக்கு கேள்விப்படுது, புரோக்கர் அங்க போறாரு இங்க வராரு, பேச்சுவார்த்தை நடக்குது. இப்ப நாங்க பாக்குறோம், அடே அவருடைய மகனை அவர் அந்த பிள்ளைக்கு பேச போறாங்களா, இல்ல அந்த பிள்ளைகள் எங்கட பிள்ளை நல்ல தகுதி என்று டக்குன்னு இடையில கிராஸ் பண்ணி நீங்க யாருக்கு முடிச்சு கொடுக்க போறீங்க, இல்லப்பா எங்கட மகளை கூட மகனை பேசுவோமே என்று கல்யாண பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிற நேரத்துல நாங்க எங்கட மகளையோ எங்கட தங்கச்சியோ எங்கட குடும்பத்தில் உள்ள ஒரு பொண்ணை கொண்டு போய் போட்டு இடையில குறுக்கிட்டு அந்த கல்யாணத்தை நாங்க குறுக்கிடுவோமாக இருந்தால் ரசூலுல்லாஹ் அதையும் மானாண்டார். எப்படி கல்யாண பேச்சுவார்த்தை நடக்கிற நேரத்தில் குறுக்கிடக்கூடாதோ அது மாதிரி ஒரு வியாபாரத்துக்கு விலை பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் குறுக்கிடக்கூடாது. உதாரணம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் 5 லட்சம் விலை சொல்றோம், கல் உடையக்காரர் கொடுக்கல, அவருக்கு விலை போதாது, இல்லப்பா எனக்கு அந்த விலைக்கு தரையிலாண்டு சப்ஜெக்டை க்ளோஸ் பண்ணி போட்டு அவர் போயிட்டாரு இவரும் போயிட்டாரு. இப்போ நான் திரும்ப போயிட்டு இப்போ விலை முடிஞ்சேன், இப்போ அந்த மஜ்லிஸ் முடிஞ்சாச்சு,
நான் அவர்கிட்ட போய் சொல்கிறேன், உங்களோட கையில் ஒரு ஜெம் ஒன்று இருக்குது, எவ்வளோ சொல்கிறீங்க, நான் உங்களுக்கு 5 லட்சம் தரவா 6 லட்சம் தரவா, அது பிறகு நாங்கள் விலையை பேசி எடுக்கிறது வேறு விஷயம். அந்த இடத்தில் அந்த மனிதனுடைய விலைக்கு எதிராக விலை பேசுவது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, இன்னொரு செய்தியை பாருங்க. இந்த வியாபாரத்தில் இந்த மோசடி, வியாபாரத்தில் ஏமாற்றம் என்று வார நேரத்தில் இன்னொன்று விளைக்கிறோம். இதில் கடன் சம்பந்தப்படுகின்ற காரணத்தினால் நாங்கள் தெளிவாக கடனை பற்றி படிக்கும். கடன் இப்போ மோசடி செய்கின்ற வகைகள் ஒன்று இந்த கடன் வைக்கிறது. கடனுக்கு நாங்கள் பொருட்களை கொள்வனவு செஞ்சு போட்டு நாங்கள் சொல்கிறது 7 மண்டால் நடவடிக்கை எடுத்துக்கணும். நான் உங்களுக்கு 1 கோடி தரணும், ஒரு 50 லட்சம் தரணும், 60 லட்சம் தரணும், எவிடன்ஸ் இல்லை, எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை. உங்களுக்கு 7 போலீஸுக்கு போங்க, கோர்ட்ஸுக்கு போறீங்க போங்க, ஒன்றும் இல்லை. 7 மணி எடுத்து காட்டுங்கன்றது. எப்படி சொல்றது? 7 மணி எடுத்து காட்டுங்கன்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த துனியாவில் வேணுமென்றால் நான் உங்களுக்கு கடன் தரத்துக்கு இருக்கிறது சப்ஜெக்ட் எவிடன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். நாங்கள் எழுதலை, எங்களுக்கு இடையில எந்த எக்ரிமெண்ட்டும் இல்லை. இப்போ நீங்கள் பயப்படாமல் ஆர்கியூமெண்ட் வைப்பீங்க, என்ன எவிடன்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு சல்லி தரணும் பண்ணதுக்கு 7 மணி போலீஸுக்கு போங்க, கோர்ட்ஸுக்கு போங்கன்னு சொல்லலாம். இப்போ நான் போலீஸுக்கு போகிறேன், கோர்ட்ஸுக்கு போகிறேன், எனக்கு எவிடன்ஸ் இல்லை, வழக்கு போட்டால் நான் தோல்வி. அல்லது நான் உங்களுக்கு 50 லட்சம் கடன் தரத்துக்கு இருக்குது என்ன ஒத்துக்கொண்டாலும் இன்றைய நாட்டினுடைய நிலவரம் எப்படி, எனக்கு இவ்வளவுதான் வசதி இருக்குது, எனக்கு மாசத்துக்கு இவ்வளவுதான் தரலாம் என்று நான் சொன்னா சில நேரம் அதை தீர்ப்பாக தரலாம். நீ மாசத்துக்கு ஒரு 5000 கொடுத்துட்டு போட்டு வேலையை பாரு. ஆனால் எனக்கிட்ட கோடியில பணம் இருக்கும், லட்சத்தில் பணம் இருக்கும், உங்களோட காசை தருவதற்குரிய கெப்பாசிட்டி இருக்குது. ஆனாலும் எவிடன்ஸ் இல்லை, 7 மணி எடுத்துக்கொண்டு அப்படி சிம்பிளா போகும். அன்புக்குரிய சகோதரர்கள் நல்லா விளங்குங்க, கடன் என்பது இந்த துனியாவில் வேணும்னு எவிடன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். அதுக்கு முன்னால நாங்கள் எல்லாரும் விளைக்கிறோம், கடனை எழுதுவது என்பது சுன்னா. நான் கடனை எழுதணும். இப்போ இப்போ சிலாக்கள் நினைக்கிறது என்னப்பா, எல்லாரும் வருஷ கணக்காக இந்த பிஸ்னஸ் பண்ணுறோம், யாருமே எழுதுறது இல்லை, நீங்கள் மட்டும் புதுசாக எழுதுங்க. நாங்கள் புதுசாக சொல்லலை. அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் பக்ரால மிக தெளிவாக சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, எங்களை பார்த்து சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, இதா ததாயன்தும் பிதைனின், கடன் எடுத்தீங்கன்னா இலா அஜலின் முசம்மன், ஒரு குறிப்பிட்ட தவணையை சொல்லி கடன் கொடுக்கல் வாங்கல் செஞ்சீங்கன்னா ஃபக்துபூஹு, அல்லாஹ்வோட ஆர்டர், அந்த கடனை எழுதுங்கன்றாங்க. இப்போ நாங்கள் கடன் எழுதுறதுக்கு புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூட, ஐயோ எங்களை நம்பிக்கை இல்லை ஆஜியா, எழுத வாருங்க, அவ்வளோக்கு எங்களை நம்பிக்கை இல்லையான்னு ஒரு வார்த்தை அடுத்தவர் சொன்னதோடு நாங்கள் புக்க முடியாச்சு. நம்பிக்கை இல்லாதவன்ட்ட போய் எழுதுங்க. நாங்கள் நீங்கள் பழகுற மாதிரிக்கு ஒரே ஊரில் மூஞ்சை பார்த்துக்கூடுறோம், முகத்தை பார்த்துக்கூடுறோம், ஒன்று உட்காரோம், சாப்பிட்றோம், ஒரே சப்பில் தொழுகிறோம், கடனை எழுத வாடுறீங்களே ஆஜியார், அப்படி என்ன தான் கல்ல பிடிங்க, நான் நம்பிக்கை இல்லாமல் வியாபாரம் பண்ணி வேலையிலேன்னுவாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த மாதிரி சகோதரர்கள் நாங்கள் சொல்லணும்னு தெரியுமா, உங்களை நம்பிக்கை இல்லாததுக்கு அல்ல, உங்களுக்கு என்ன நம்பிக்கை, உங்களுக்கு என்ன நம்பிக்கை, நான் உங்களை நம்புறேன், நம்பிக்கை இல்லாத அல்லாஹ்வுடைய ஒரு ஆர்டர் இருக்குது, கடன் எழுதுவோம், ரசூலுல்லாஹ் அந்த விஷயத்தை சுன்னாவை செஞ்சிருவோமே, கடன் எழுதுவோம், தெளிவாக எழுதணும். எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுதுண்டா, கொடுக்கல் வாங்கல் செய்யற எனக்கும் உங்களுக்கு எழுத தெரியாண்டு வைங்களேன். இப்போ எனக்கு எழுதவும் தெரியா, உங்களுக்கு எழுதவும் தெரியா. இப்போ எங்களுக்கு அப்படி ஒரு காரணம் சொல்லலுமே, இல்லப்பா இஸ்லாம் எழுத சொல்லுது, ஆனால் எனக்கு எழுதவும் தெரியும், உங்களுக்கு எழுதவும் தெரியா, எழுத தெரியாது சும்மிக்க இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்றான், வல் யும்லில்லதி அலைஹில் ஹக் வல் யத்தகில்லாஹ ரப்பா, அப்படி குர்ஆன்ல வரக்கோலே, வலா யஅப காத்திபுன் ஐ யக்துப கமா அல்லமஹுல்லாஹு ஃபல்யக்துப், எனக்கு எழுத தெரியாண்டு எழுத தெரிஞ்ச ஒருத்தர் கேட்டா அவர் மறுக்கவானாம், எனக்கெல்லாம் எழுதி தரேன்னு சொல்லி, எழுத தெரிஞ்சவர் அதை முன்னின்று எழுதி கொடுங்கன்றான், கடனை எழுதுங்கன்றான். அவன் எனவே சகோதரர்களே, நாங்கள் கடனுக்கு கொடுக்கல் வாங்கல் செய்கிற நேரத்தில் ஏதோ ஒரு எவிடன்ஸ் அடிப்படையில் நாங்கள் எழுதிக்கொள்ளும். அதே மாதிரி இப்போ நான் உண்மையிலே வைங்களே, நான் உங்களுக்கு கடன் தரணும், எனக்கிட்ட கெப்பாசிட்டி இருந்தும் தந்து கொடையலா போனால் அது நல்லாட்ட வேறொரு மெத்தடில் பதில் சொல்லும். நல்லாட்ட எப்படி ஹதீஸ் எப்படி வருது, ஹதீஸ் வருது எப்படி, ஒரு மனிதர் மௌத்தானால் முஅல்லகத்துன் பிதைனிஹி ஹத்தா யுக்தானஹு, கடனோட மௌத்தானால் அந்த உயிர் முஅல்லகா கொழுகப்பட்டு கொண்டிருக்கும், அந்த கடனை கொடுக்கும் வரைக்கும். சிம்பிளா சொல்றோம்னா அந்த விளங்குறது சொல்றதாக ரூஹுக்கு நிம்மதி இருக்காது, அந்த ரூஹுக்கு நிம்மதி இருக்காது. ஏன்? முஅல்லகத்துன் பிதைனிஹி, கடனோடு கொழுகப்பட்டு கொண்டிருக்கும், அந்த கடனை நிறைவேற்றும் வரைக்கும். இது சாதாரண பாவம் அல்ல. ஒரு ஜனாசா வீட்டுக்கு போற நேரத்தில் ஒருத்தர் வந்தார், ஜனாசாவை பார்த்துட்டு பக்கத்தில் அழைச்சி சொன்னார், என்ன தெரியுமா, இவர் எனக்கு 1 கோடி 10 லட்சம் தரத்துக்கு இருக்குது மௌலவி, 10 லட்சத்தை நான் ஹலால் பண்ணி விடுறேன், 1 கோடியை இப்போ வைக்கணும், இல்லாட்டா இவனை விடவே மாட்டேன்டாங்க. ஜனாசாவை பார்த்துக்கணும். இப்போ யோசிச்சு பாருங்க, குடும்பத்தார்கள் அழைச்சி இங்கே பாருங்க, இவர் 1 கோடி கடன் கொடுக்கறதுக்கு இருக்கிறார், இன்னார் சொல்லிட்டு போறாரு, ஏதாவது பார்த்து செய்யுங்க, ஜனாசா அடக்குறேன், எங்களுக்கும் செய்ய வழி இல்லை மௌலவி, அடக்கி போட்டு வேலையை பார்க்க வேண்டியதா பாருங்களேன். அப்போ நானும் நீங்கள் நினைக்கணும் தெரியுமா, நான் அல்லது நீங்கள் மௌத்தாவி ஜனாசா இருக்கக்கூடிய ஒருத்தர் எங்களோட குடும்பத்தில் யார்ட்டையாவது இவர் கடனாளியாக இருக்கிறாருன்னு சொன்னால், முதலாவது நாங்கள் யோசிக்கணும், நாங்கள் வைக்கிற கடன், நாங்கள் மௌத்தானாலும் எங்களோட குடும்பத்துக்கு ஏதோ ஊட்ட வித்தாவது கொடுக்கறதுக்கு ஒரு கெப்பாசிட்டியான கடனோட தான் எங்களை பிஸ்னஸ் போகணும். என்கிட்ட இருக்கிற ஊட்டோட பொறுமதி 50 லட்சம், என்கிட்ட இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ட பொறுமதி ஒரு 50 லட்சம், எல்லாத்தையும் கூட்டினா 1 கோடி. ஆனால் என் கடன் 10 கோடி என்றால் நாங்கள் எங்களை அந்த விரலுக்கேற்ற வீக்கம் ஏன் பண்ணுவாங்க.
நாங்கள் தன்னைத்தானே அநியாயத்துக்குள்ள போடுறோம். நாங்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சிலாக்கள் சொல்லுவாங்க, இவருக்கு பிஸ்னஸ் தெரியா. எப்படி பிஸ்னஸ் தெரியா? கோடியில் நாங்கள் போனால் தான் கோடியில் ஓகே, இன்கேஸ் மிஸ் ஆகினால் தவறு நடந்த மௌத்து வந்தா யாரு கடனுக்கு பொறுப்பு? யாரு கடனுக்கு பொறுப்பு? இது சும்மா அந்த பொறாமையிலையோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, கோடியில் வியாபாரம் பண்ணக்கூடாது, லட்சத்தில் வியாபாரம் பண்ணக்கூடாதுன்றது நான் சொல்றது அல்ல. மறுமையில் நீங்களும் வெற்றி பெறணும், நானும் வெற்றி பெறணும், எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும்ன்றதுக்காக சொல்றோம். ஜனாசா வீட்டில் ஏன் ஒரு சஹாபி என்ன சொல்றார், அந்த அல்லாஹும்ம ஃகிஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹுன்னு துஆ இருக்குது. ஒரு ஜனாசாவை வைக்கப்பட்ட ரசூல் இந்த துஆவை ஓதுறாங்க. துஆவை ஓதினத்தை அந்த சஹாபி கேட்டுக்கொண்டு இருந்துட்டு அவர் சொல்றார், இந்த துஆட அர்த்தத்தை பார்த்தா இங்க மௌத்தால் இருக்கக்கூடிய ஜனாசாவாக நான் இருந்திருக்க கூடாதான்னு அவர் ஆசைப்பட்டார். அவ்வளவு பவர்ஃபுல் துஆ. அதே நேரத்தில் சகோதரர்கள் யோசிச்சு பாருங்க, நான் ஏன் ஜனாசா வைக்கிற நேரம் வாரம் போற ஒரு நாள் இவன் கடன் ஆடி இவன் அவ்வளோ தரணும் இவ்வளோ தரணும் நான் மன்னிக்க மாட்டேன் அப்படி செய்ய மாட்டேன் ஊட்டாக்கடமுன்னு சொல்லிட்டு போனா ஒன்று ஜனாசாக்கு சரியில்லை. ரெண்டாவது குடும்பத்தார்கள் எப்போதும் கவலைப்படுவாங்க. இந்த ஹதீஸ் தெரியுமா உங்களுக்கு? என்ன ஹதீஸ்? கடனோடு மரணித்தால் நிம்மதி இருக்காதுன்னு ஹதீஸ் அவங்களுக்கு தெரியும். அவங்க வாப்பட கபுர காண எவ்வளோ ஒரு கவலை வரும். அடே கடனோட மூத்தாயிட்டார், அந்த கடனை கொடுக்கறதுக்கு எந்த கெப்பாசிட்டியும் வைக்கலை. இப்போ சொத்து பங்கீடிக்கு தானே வராசத்து சொத்து. இப்போ வாப்பட சொத்தை பிள்ளைகள் வாப்பட மௌத்துக்கு போகிறோம், பிள்ளைகளுக்கு வரும். வராசத்து சொத்தை பிரிக்கிறதுல சட்டத்துல முதலாவது சட்டம் என்ன தெரியுமா? மௌத்தாவிக்கிற ஜனாசாவுக்கு கடன் நீக்கிறான்னு பார்க்கணும். அவரு விட்டுட்டு போய்த்திக்கிற சொத்துட பொறுமதி 1 கோடி, அவரோட கடன் 1.5 கோடி என்றால் குடும்பத்துல யாருக்கும் வராசத்து வராது. முதலாவது கடனை கொடுக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், கடனை கொடுக்கும். இது என்னண்டா இன்னைக்கு அந்த சட்டமும் தெரியா, வாப்ப மௌத்து கடனோட மௌத்து பெஸ்ட்டுக்கு பார்க்கறது, பிள்ளைகளோட வீட்டு காணியை பிரிச்சு கொடுறது. வாப்போட இறக்கம் இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, அதை நான் சொல்றேன், இஸ்லாமிய மார்க்கம் தெளிவானது, மிக தெளிவானது. நான் உட்கார்ந்து படிச்சோம்டா படிக்க 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 எங்களுக்கு நாலேஜ் தான் கூடுமே தவிர ஒரு நாளும் நாலேஜ் குறையாது என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். எனவே சகோதரர்களே, நாங்கள் ரமதானுடைய காலத்தில், இந்த ரமதான் அல்லாத காலத்தில் நிறைய படிங்க. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேன்னு சொன்னேன், இஸ்லாமிய வியாபாரம் சம்பந்தமாக யூடியூப்ல நிறைய வீடியோஸ்கள் இருக்குது. அதே மாதிரி சஹீஹுல் புகாரியில 192 ஹதீஸுகள் இருக்குது, 113 பாடங்கள் இருக்குது. இதெல்லாம் வாசிங்க. தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது. ஒரு அர்த்தம் விலங்கல்லாட்டி அந்த துறையில படிச்சவங்கள்ட்ட கொஞ்சம் சந்திச்சு கேளுங்க. இப்படி ஒரு ஹதீஸ் வருது, எப்படி விலங்கு எடுக்குது, எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கேளுங்க. இல்லை நாங்கள் பிஸ்னஸ் போறோம், சம்பாதிக்கிறோம், அது நாளைக்கு ஹராமா ஹலாலான்னு எங்களுக்கு தெரியாம போறோம், அப்படியே மௌத்து வந்துடும். அதுக்கப்புறம் மறுமையில கேள்வி கிடக்கணும் வந்தால் நாங்கள் யோசிப்போம் அந்த நேரத்தில். ஏன்னா அந்த அளவு நிறுவையில் மோசடி சம்பந்தமாக வரக்கூடிய அந்த குர்ஆன் வசனத்துல அல்லாஹ் எப்படி தெரியுமா சொல்றான், யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன் அலா இன்னஹும், அவங்களுக்கு தெரியவா, யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்க்கு முன்னால் இந்த அவ்வளோ மனிதர்களும் எழுப்பி நிப்பாட்டப்படுவார்கள் என்பதை அவர்கள் யோசிக்க கூடாதுன்னு அல்லாஹ் கேட்கிறான். அவங்களுக்கு தெரியுமே மறுமை விசாரணை ஒன்று இருக்குதுன்னு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் தயாராகணும் என்பதை இந்த இடத்துல நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். எனவே சகோதரர்களை, நாங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை நாங்கள் படிக்க இருக்குது இஸ்லாமிய வியாபாரத்தில். எனவே நாங்கள் எந்த வியாபாரம் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணினாலும் பொய் இல்லாமல், கலப்படம் இல்லாமல், ஏமாற்றம் இல்லாமல், துரோகம் இல்லாமல், நல்ல முறையில் யாரையும் குளிதோன்ற நோக்கம் இல்லாமல், யாரையும் அந்த பிஸ்னஸ் ஃபீல்ட்லேருந்து அவன் அட்டியோடு அழிச்சு போட்டுறணும், நான் தான் முன்னுக்கு வரணும் என்ற அந்த மோசமான நோக்கம் இல்லாமல் எங்களுடைய வியாபாரங்களை நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த கிளாஸில் ஒருத்தர் கேள்வி ஒன்று கேட்டிருந்தார். அந்த கேள்விக்குரிய பதிலை சொல்கிறேன். அந்த உண்டியல் சம்பந்தமான ஒரு பாடத்தில் ஏற்கனவே நாங்கள் சொல்லிட்டோம், கடனுக்கு உண்டியல் செய்வது கூடாது, மார்க்கத்தில் தடைன்னு தெளிவாக சொல்லிட்டோம். ஆனால் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்படின்னு கேட்டால், உண்டியல் பாட்டி 2 விலை வைக்கிறாங்க. உதாரணமாக ஒரு $1000 இருக்குது, நான் பேங்காக்ல இருக்கிறேன், $1000 இருக்குது. இப்போ உடனடியாக அந்த $1000 மாற்றி ஸ்ரீலங்கா அக்கௌண்ட்டுக்கு சல்லி போடுறதாக இருந்தால் 3 லட்சம் போடுறோம். $1 300 அப்படி போடுறோம். இதை ஒரு 2 வீக்ஸுக்கு பிறகு நீங்கள் ருபீஸை போடுறதாக இருந்தேன்னு சொன்னால் இன்னொரு 15,000 கூட்டி ஒரு 3,15,000 போடுவோம். இது கூடுமான்னு கேட்டிருக்கிறாங்க. நாங்கள் ஏற்கனவே ஆல்ரெடி சொல்லிட்டோம், உண்டியல் கடனுக்கு செய்வதே மொத்தமாக கூடாது. எனவே இதுவும் மொத்தமாக கூடாது என்பதுதான். இப்போ கொடுத்தா 300 அப்படி $க்கு நாங்கள் சல்லி போடுவோம். 2 வீக்ஸுக்கு போகிற உங்களுக்கு உண்டியலை சல்லி மாற்றி போடுறதாக இருந்தால் $315 போடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த விலை மாற்றம் இடம்பெற்றாலும் உண்டியல் வியாபாரத்தில் மொத்தமாக கூடாது. அதில் சுருக்கம் என்னென்னு கேட்டால், நேற்றைய தினம் தெளிவாக நாங்கள் விளங்கப்படுத்தினோம், உண்டியல் பணப்பரிமாற்ற முறை கடனுக்கு நடைபெறுவதாக இருந்தால் அது கூடாது என்பதில் மாற்று கருத்தை கிடையாது. தெளிவாக கூடாது, தெளிவான ஹதீஸ் இருக்கு. ஹைர், இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பை நாங்கள் இத்துடன் முடித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.